ஜீசஸ். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். யோபுவின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோபு 9:10 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை, பெரிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், இந்த அதிசயம் அந்த அதிசயம் என்று அல்ல, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து, நம்மளால இதை யோசிக்கவே முடியாது, நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நாம் பார்ப்போமானால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய பெரிய காரியங்களை, நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம நினைப்போம், இப்படி நம்ம நினைப்போம், அந்த நினைவுகள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில நாம் நினைக்கிற நினைவுகளை விட தேவன் நம் மீது வைத்திருக்கிற நினைவு பெரியது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்களுடைய வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம இதுதான் வழி, இதுதான் பாதை நம்ம நினைப்போம். ஆனா மகனே மகளே, இது உன்னுடைய பாதை அல்ல, இது உன்னுடைய வழி அல்ல, இதோ உன்னுடைய நினைவுகள், நீ நினைக்கிற நினைவுகள் நினைவுகள் அல்ல. இந்த வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படி என்றால் கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற நினைவுகள் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய நினைவுகள் இந்த பூமிக்குரிய காரியத்துல நாம் நினைக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறியதாக தான் இருக்கும். ஆனா தேவனுடைய நினைவுகள் உயர்ந்ததாக இருக்கிறது. நாம் கீழானவைகள் அல்ல, நாம் மேலானவைகளை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடியதாக அது காணப்படுகிறது. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்கிற அவர் ஒரு பெரிய தேவனாக அவர் இருக்கிறார். நாம் யோபுவின் புஸ்தகத்தின் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை நாம் பார்த்தோமானால், அதிலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார்.
அவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்றால் இந்த பூமியை சிருஷ்டித்த தேவன் அவர். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அவர். இந்த பூமியை சிருஷ்டித்து நம்மை உருவாக்கி நம்மை படைத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில சிறிய காரியத்தை செய்யக்கூடியவராக அல்ல. அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் புஸ்தகம் 138 அதிகாரத்துல நாம் 8வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்ப சங்கீதம் 138 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக. நம்முடைய வாழ்க்கையில சொல்லணும், நம்முடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. தேவன் நம்ம மீது வைத்த நினைவு பெரியது. நம்முடைய நினைவுகள் தான் இப்படி அப்படி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்ம சொல்லணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போமானால் எடுத்துக்கொள்வோம். 57 அதிகாரத்திலே 57 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 1வது வசனம் 2வது வசனம் வாசித்து பார்ப்போம். ஆனால், எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கனங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எனக்காகவே யாவற்றையும் படைத்திருக்கிறார். எனக்காகவே யாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சங்கீதத்தின் புஸ்தகம் 50 அதிகாரத்தில் 15வது வசனத்திலே நாம் பார்ப்போமானால், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எரேமியாவின் புஸ்தகத்தில் 33 அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், 33 அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு. என்ன எழுதப்பட்டிருக்கு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியம். ஹல்லேலூயா. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஏனென்றால், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வாழ்க்கையின் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னுடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுத்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை தேவன் என்னுடைய வாழ்க்கையில செய்கிற வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட ஆண்டவரை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த நாளில் இருந்து நாங்கள் காண கர்த்தர் கிருபை செய்வீராக ஐயா. ஆண்டவரே, யோபு 9:10 வசனத்தின்படியாக ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரே, நாங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை அற்புதங்கள் எங்கள் கண்கள் காணும்படி செய்து ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை செய்வீராக. எவை எல்லாவற்றையும் நாங்கள் இழந்திருக்கிறோமோ,
இழந்ததை நாங்கள் இரட்டிப்பாய் பெறத்தக்கதாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நீ நினைத்தருளி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, யோபுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் ஆண்டவரே யோபுடைய பின்னிலைமையை நீ இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீ இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக. இழந்ததை அவர்கள் இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்வார்களாக. அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் மென்மேலுமாய் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுடைய முன்னிலைமை இயேசுவின் நாமத்தினால் குணமடைந்து ஆண்டவரே அவர்களுடைய பின்னிலைமை சுகமாய் இருக்கத்தக்கதாய் காண செய்வீராக. ஆண்டவரே, மரணத்தின் பாதையிலே இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமையை கர்த்தாவே அவர்களுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்களுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த காரியத்தில் ஆண்டவரே முன்னேற முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எந்த கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை அறுத்தெறிவீராக. குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதிகள் சுகமாவதாக. மாந்திரிக சூனிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. மரணத்தின் பாதை மாறுவதாக. ஆண்டவரே, எந்த வியாதிகளில் இப்பொழுது ஆண்டவரே இருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் குணமாவதாக. ஆண்டவரே, நடக்க முடியாதவர்கள் இப்பொழுது இந்த வீடியோ பார்த்து கொண்டிருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை நடக்க வைப்பீராக. எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவரே நீ செய்கிற தேவனப்பா. பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே இப்பொழுது இங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தேவனுடைய சித்தம் திட்டம் தரிசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க, ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.